வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி சண்டேங்க. சண்டேனாலே நான்வெஜ் தான் ஸ்பெஷல். மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி மட்டன் குருமாவுங்க. அது குக்கரில் மட்டன் எடுத்திருக்கேன். அப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ இது கூட இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு பட்டை, கிராம்பு அரைச்சி அதையும் நான் சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேங்க. இப்போது இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு அந்த விழுது சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி சேர்ப்போங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு விசில் விட்டுக்கலாம். நம்ம விசில் விட்டு திறந்ததுக்கப்புறமா இதை மாதிரி நல்லா கிரேவியாக வந்திருக்கும். மட்டனும் நல்லா பாகத்துக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை தாளித்து கொட்டிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகமும் பட்டை லவங்கமும் சேர்த்துருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய் சேர்த்து விழுதாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த பட்டை லவங்கம் பெருஞ்சீரகத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து திருப்பியும் ஒரு விசில் விட்டு எடுத்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டால் நம்மளோட மட்டன் குருமா ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இட்லியும் மட்டன் குருமாவும் மார்னிங் டிஃபனுக்கு. சண்டே மார்னிங் டிஃபன் இட்லியும் மட்டன் குருமாவுங்க. மதியம் லஞ்சுக்கு ஆஸ் யூஷுவல் சிக்கன் பிரியாணிங்க. அப்போ நான் டபராவில் தான் செய்ய போகிறேன். ஆனால் கறி எல்லாம் தாளித்து குக்கரில் விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா டபராவில் அரிசி சேர்த்து நான் டம் போட்டு இறக்க போகிறேங்க. இப்போது குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்தாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. இது கூட பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா நம்ம புதினா, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. எல்லார் வீட்லேயும் செய்கிற டிஷ்ஷஸ் தாங்க எங்கள் வீட்லேயும் செய்கிறேன். ஆனால் டெய்லி நான் செய்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிஸோட அளவுலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் 4 மெம்பர்ஸ் இருக்கோங்க. 4 பேருக்கு தேவையான அளவு தான் நாங்கள் எப்பயுமே செய்கிறோம். எனக்கு அளவுலாம் அவ்வளோ சொல்ல தெரியல. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்க்க போகிறோங்க. நல்லா இந்த கிரேவி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கன் பீசஸ் நல்லா கழுவி வச்சுருக்கோம். பிரியாணி பீசஸ்னால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி தருவாங்க. லெக் பீசஸ்ஸு எல்லா பீசஸும் பெருசாக கட் பண்ணி தருவாங்க பிரியாணி கட்டுன்ட்டு. இப்போது சிக்கன் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம டபராவில் அரிசி சேர்த்து நம்ம டம் போட போகிறோங்க. கத்திரிக்காய் பச்சடி தாளிச்சிக்கலாம் வாங்க. இதுக்கு ப்ரெஷர் பேனில் நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன் நான். இந்த கத்திரிக்காய் பச்சடி நல்லெண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிளகு, அப்புறமா கடுகு, வெந்தயம் எடுத்துருக்கேன். இப்போ இதையும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு நான் கிரேவி பார்த்திங்கன்னா புளி, இஞ்சி, பூண்டு, வேர்க்கடலை, எள்ளு இது மட்டும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள், சிக்கன் விசில் வெந்துட்டுருக்கு.
2வது விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காவை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்க்கணுங்க. தனியா பொடி, உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, புளி, வேர்க்கடலை, எள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து அந்த மசாலாவையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்து நல்லா மேஷ் பண்ண மாதிரி கலந்து விட்டு இறக்குனாக்கா நம்மளோட கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள் கறி வெந்துருச்சு. இல்லை நல்லா வந்து கிரேவி எல்லாமே நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை அப்படியே டபராவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம டபராலே கூட தாளிக்கலாம். இன்னும் அந்த கறி வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் குக்கரில் தாளிச்சிட்டு கறி வெந்ததுக்கப்புறமா இப்போ டபராவில் வந்து அரிசி சேர்த்துட்டேன். அரிசி சேர்த்து அந்த கறி கிரேவி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது லெமன் வந்து ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நம்ம டம் போட்டுட்டு நடுவில் கலரி விட்டுட்டு நம்ம இறக்குனாக்கா நம்மளோட பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. நடுவில் கொஞ்சம் நான் கேசரி கலருக்கு சேர்க்குறேன். நெய் சேர்த்தாச்சு. இப்போ டம் போட்டுடலாங்க. கிளறி விடும்போது கேசரி கலர் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு இறக்குனாக்கா கலர்ஃபுல்லான நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. டபராவில் வந்து டம் போட்டாச்சு, கேசரி கலரும் சேர்த்தாச்சு. பாருங்கள் நம்மளோட சிக்கன் பிரியாணி எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு. பீசஸ் எல்லாம் உடையாமல் எல்லாம் நல்லா கரெக்டாக வந்திருக்கு. நம்மளோட சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெடிங்க. வாங்க இன்றைக்கி நம்ம லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சண்டே லஞ்சு சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணி சிம்பிளாக முடிச்சிடலாங்க. நம்ம குக்கரில் தாளிச்சிட்டு விசில் விட்டுட்டு டபராவில் போட்டு டம் போட்டு இறக்குவோம். இது பாருங்கள், இது கத்திரிக்காய் பச்சடி. 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அவித்த முட்டை, ஆனியன் பச்சடிங்க. அப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட லட்டுங்க. வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் இது தாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.